எனக்கு பிரதீப்புக்கும் எந்த ஒட்டு உறவுமே கிடையாது. பெரிய பழக்கம் இல்ல. பேசிக்கிட்டது ஒண்ணும் இல்ல. அதிகபட்சம் பார்ட்டில மீட் பண்ணியிருப்போம் இன்னைக்கு ஒரு 4, 5 முறை. அந்த ஆள் பிரதீப் வந்து ஒரு மயக்கி, ஒரு பசப்புக்காரி மாரி. ஒரு மாரி ஒரு மாரி அந்த ஆள் வெரி அட்ராக்டிவ். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. பெருசா க்ளோஸ் கிடையாது. பர்சனலா பேசினதில்ல. ஆனா, எனக்கு இந்த மாரி சில பேரோட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுரும். நான் சொல்றது ஆம்பளைங்களோட சொல்றேன். ஸோ அதனால அப்படி எனக்கு பிரதீப்புக்கு எனக்கு அப்படிதான் இருந்தது. எனக்கு பிக் பாஸ்க்குமே அந்த ஆள் அப்படிதான் இழுத்து போட்டாப்புல. நான் ஆஃபீஸில் இருந்தேன். உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வந்து சோஃபாவில் சாஞ்சார். என்னையும் பக்கத்தில் சாய சொன்னார். ஏதோ சாயந்தரம் மாலை வேலையில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பீச்சில் சாய்ச்சி உட்காந்துருக்கா மாதிரி உட்காந்துட்டு நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் நோ சொல்லக்கூடாதுன்னு. ஏதோ மேரேஜ் ப்ரொப்போசல் மாதிரி இருந்தது. சரி என்ன கேட்க போகிறாருன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பிக் பாஸ் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சார் நான் என்ன சார் பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்க்க மாட்டேன். சிம்பு இருக்காப்புல, சூர்யா சார் இருக்காரு, அவங்களாம் வச்சு பண்ணலாம், சிம்புக்கு அனுபவம் இருக்குது அவருக்கு அப்படின்னு. நான் இல்லை நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படி கரெக்டாக இருக்குன்னாரு.